ஒரு கலைமாந்தர் அவர் படுகின்ற வேதனையை, அந்த வேதனையை எழுத்துக்களில் கொண்டு வருவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. இந்த புனைவை நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு உண்மை சம்பவத்தை வந்து ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்த ஒரு மனிதனுடைய நினைவுகளிலிருந்து வந்த ஒரு எழுத்துக்களா அப்படிங்கிறது நம்மளால விலகிக் கொள்ள முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஒரு வழி இருக்கு. எதிர் உரையாடல்கள்லாம் வர தொடங்கு. அவங்க என்ன கோளாறுன்னு எழுதுறாங்க, அவங்க என்ன தேவர்னு எழுதுறாங்க, இது என்ன இடைநிலை சாதிகளுடைய உறவுகளை பத்தி பேசக்கூடிய உரையாடலா இது அப்படின்னு எல்லாம் கேட்டு வராங்க. இடைநிலை சாதிகளுடைய நெருக்கத்தை அல்லது அவர்களுடைய உறவை வந்து இவங்க வலுப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் முன்வைக்கப்படும். நான் ஏற்கனவே கடந்த ஆண்டுமே இதை தான் சொல்லியிருந்தேன். அது அப்படி கிடையாது. எங்க ஊர்லயே கூட பாத்தீங்கன்னா எங்க ஊரில் அம்பலகர்னு சொல்லுவோம், வளையர்னு சொல்லுவோம். அவங்க கிடை காவல் கட்டுவதற்கு கூட வராங்க. அகமுடியர் சமூகம், நாங்கள் அங்கே சேர்வைன்னு சொல்லுவோம், அவங்க கிடை கட்டுவதற்கு கூட காவலுக்கு வராங்க. கற்பனாவாதம் தான். ஆனால் அந்த கற்பனாவாதத்துக்குள்ள உண்மையை செவிட்டில் அறிந்தார்கள் சொல்லிக்கொண்டே செல்வார் அலையரசு. அது ரொம்ப முக்கியமான இடம். கதைகளுக்குள்ள நிறைய எல்லை, அதான் நம்மளுடைய மூளைகளுக்குள்ள வந்து நியூரான்ஸ் அண்ட் நெஃப்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா, அலையாட்டி செந்திலோட மூளைக்குள்ள வந்து எல்லலும் நக்கலும் நையாண்டியும் புண்களும் தான் நிறைய மதிப்புக்குள்ள, அவர் மூளை மதிப்புக்குள்ள சொருகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விருதுக்காகவே எழுதக்கூடிய ஒரு ஆட்கள் எல்லாமே உண்டு. ஆனா அலையாட்டி எழுதுனா விருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மன்னிப்பை நான் உங்ககிட்ட கோரிக்கிறேன். ரொம்ப காலதாமதமாக வந்துட்டேன். அலையாட்டி செந்திலோட எழுத்துக்களை வாசிக்கிறதும் அதனோட பயணிக்கிறதும் வந்து எனக்கு ரொம்ப அலாதியான ஒரு பெரிய முண்டு. மையெருமை, கோட்டவம் இந்த இரண்டு நூல்களும் வந்து மிக அதிகமாக இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா கோட்டவம் வந்து கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தான் நம்ம கைதிருத்த ஐயனார் கோயிலில் ஐயனாரால் ஈண்டெடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்ல முடியும். அந்த நூல் இன்னைக்கு வந்து ஓராண்டாகி இருக்குது. கிட்டத்தட்ட தென்கொரிய தமிழ்ச்சங்கம் வரைக்கும் வளர்ந்து இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அலையாட்டி செந்திலோட எழுத்துக்கள் வந்து உலக அளவில் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னமும் கொண்டாடப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு சின்ன வருத்தம் கூட உண்டு. என்னன்னா, முதன்மையான எழுத்தாளர்கள் என்று அறியப்பட்ட எழுத்தாளர்கள் இந்த நூலை பற்றி இன்னும் பேச தயங்குகிறார்கள் அல்லது இன்னும் அவர்களிடம் போய் சேரவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்குது. அது இந்த நிகழ்வின் மூலமாக கலையும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்குள்ள வருது. மையெருமை வந்து ஒரு கிட்டத்தட்ட அலையாட்டி செந்திலோட எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ரியலிசம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மாயாவாத யதார்த்தத்துக்குள்ளதான் இருந்த ஒரு பேசுவார். ஒரு எருமையை வைத்து கொண்டு சமயத்தினூடான உரையாடல்களை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டு சிந்தனையே கிடையாது. அது வந்து ஒரு நம்மாழ்வாரையா சொல்ற மாதிரி மண்ணை புரட்டி போடுறது ஒரு புரட்சி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எருமையை வைத்து கொண்டு சமய உரையாடல்களை நிகழ்த்துவது அப்படிங்கிறது, அது குறிப்பாக இந்திய துணை கண்டத்துக்குள்ள எருமைக்கான மதிப்பீடுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து முக்கியமான ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள பசுக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. அது வைணவமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சமய கோட்பாடுகளுக்குள்ள காளைகளுக்கும் அல்லது பசுக்களுக்குமே தான் ஆணெறி கூட்டத்திற்கு தான் முதன்மையான கருத்துக்கள் உண்டு. ஆனால் எருமைகளுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக அருகிய இடங்கள்ல தான் எருமைக்கான பாத்திரங்கள் உண்டு. மருத நிலத்தினுடைய வளமை குறியீடா நம்ம எருமையை சொல்லலாம். எருமை ஒரு ஊரினுடைய வளத்தை குறிப்பதற்கு எருமைகளை வைத்து தான் அந்த ஊரோட வளத்தை குறியிருப்பாங்க. ஏன்னா எந்த பகுதியில் தண்ணீர் அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியில் எருமைகள் செழித்து இருக்கும். எருமைகள் அதிகமாக இருக்கின்ற போது அந்த ஊர் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அளவீடு, ஒரு ஸ்கேல். அதன் அடிப்படையில் எருமைகள் வந்து தமிழர்களோட நீண்ட நெருங்கிய தொடர்பு உடைய ஒரு விலங்கு, ஒரு திணை விலங்கு. அப்படிப்பட்ட ஒரு எருமை விலங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கும் வந்து ஒரு இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு எருமை அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கழுதையை போன்ற ஒரு விலங்காக நம்ம கருதக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். எரும மாடு மேய்க்க தான் லாய்க்கினி, எரும மாடு மாதிரி நிற்கிறான் பாரு, இந்த மாதிரியான ஒரு பழி சொல்களும் இழி சொல்களும் அந்த விலங்கின் மீது புகுத்தப்பட்டிருக்கிறது நிறத்தின் கூட ஒரு காரணமாக உண்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல இருந்து பார்க்கும்போது எருமையை வைத்துக்கொண்டு ஒரு எருமை காணாம போகுது, அந்த எருமை தேடிக்கொண்டு போகிற போக்கிலேயே சமய உரையாடல்களை நிகழ்த்துவது அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு அலையாட்டி செந்தில் அதை தொட்டிருக்கிறாரு. தொட்டதற்காகவே அந்த மையெருமை நூலுக்கும் நீளம் பதிப்பகத்தாருடைய நல்கை விருதும் கிடைத்திருக்கிறது. அப்போ ஒரு முதல் முயற்சி, ஒரு புது முயற்சி, அந்த புது முயற்சி அங்கீகரிக்கப்படுது, அதற்கு விருதும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதை அலையாட்டி செந்திலுடைய எழுத்துக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா விருது அப்படிங்கிறது இன்னைக்கு இலக்கிய உலகத்துல வெவ்வேறு மாதிரியான போக்குகள் உண்டு. விருதுக்காகவே எழுதக்கூடிய ஒரு ஆட்கள் எல்லாமே உண்டு. ஆனா அலையாத்தி எழுதுன விருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா என்னுடைய நண்பர் அப்படிங்கிறத நான் பெருமைக்காக சொல்லலை, அது இயல்பாக இருக்கு. ஏன்னா இதே இதே நூலை பத்தி, கோட்டம் நூலை பத்தி நான் கடந்த ஆண்டு பேசும் பொழுது இந்த எழுத்து தகுதியான எழுத்து நான் சொன்னேன். அந்த தகுதியான எழுத்துன்னு நான் சொன்ன என்னுடைய வார்த்தைகளை வந்து அலையாத்தி செந்திலுடைய நூல் நிரூபிச்சிருச்சு. ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு 10,000 ரூபாய் இருந்த ஒரு நூல் எளிதாக போட்டுடலாம் நான் சொன்னேன். இன்னைக்கு எல்லாருமே செஞ்சிடலாம். இன்னைக்கு ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாருடைய கைக்கும் வந்துருச்சு. ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் இருந்த ஒரு நூல் அழகாக எழுதி போட்டு ஒரு 4 எழுத்தாளர்களை கூப்பிட்டு வைத்து அமர வைத்து பேச வச்சிடலாம். ஆனால் அது தகுதியான எழுத்தா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அந்த தகுதியான எழுத்து என்பது அலையாத்தி செந்திலுடைய எழுத்து, வரப்பெழுத்து, அது ஒரு உழைப்பெழுத்துன்னு நான் சொல்லுவேன். எனக்கு உள்ளபடியே அது ரொம்ப நெருக்கமான நூல். கோட்டமும் வந்து அலையாத்தி செந்திலுடைய சிறுகதை தொகுப்பாக வந்திருக்கு. அதில் 5 சிறுகதைகளில் உழைக்கும் வர்க்கத்தினுடைய எழுத்துக்களை, அவர்களுடைய வாழ்க்கைப்பாடுகள் அந்த எழுத்துக்களை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நான் நேரடியாக இந்த கதைக்குள்ளே போயிடுறேன், தளவாடி கதைக்குள்ளே போயிடுறேன். தளவாடி இப்போ கூட நான் வரும்பொழுது படிச்சுட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு 2 சொட்டு கண்ணீர் என்னுடைய கண்கள் அறியாமையே விழுந்துச்சு. இது வந்து மிகைப்படுத்துவதற்காக, ஒரு கூட்டத்திற்காக, ஒரு நேர்காணலுக்கு, அதாவது ஒரு இந்த காட்சி ஊடகத்திற்கு முன்னாடி பேசுகிறேங்கிறத நான் சொல்லலை, உண்மையாக நான் சொல்கிறேன், என் உளப்பூர்வமாக நான் சொல்கிறேன். பட்டுக்கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த தளவாடி கதையை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். முதல் முறையில் மறுபடியும் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுது அந்த ஒரு இடத்தை என்னால் கடக்க முடியவில்லை. அது என்னை அழுக வைத்தது அந்த வார்த்தை, அந்த எழுத்து. ஏன்னா மார்க்ஸ் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, சிந்தனை அப்படிங்கிறது, அதாவது ஒரு செயல், சிந்தனையோட செயல் வடிவம் தான் மொழி அப்படின்னு சொல்லுவார். சிந்தனையுடைய செயல் வடிவம் தான் மொழி. பிறருக்காக உழைப்பது, பிறருக்காக சிந்திப்பது கூட உழைப்புன்னு இன்குலாப் சொல்லுவார். அப்போ பிறருக்காக சிந்திப்பதும் பிறருக்காக உழைப்பதும், அந்த உழைப்பை கண்டு அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய வழியை எழுதுவதும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. ஒருவேளை அந்த நிகழ்வுல அலையாத்தி செந்தில் ஏதோ ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்தவராக இருந்திருக்க கூடும். அதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஒரு ரங்கராசு என்கின்ற ஒரு கலைமாந்தர் அவர் படுகின்ற வேதனையை, அந்த வேதனையை எழுத்துக்களில் கொண்டு வருவது என்பது சாதாரண காரியம் கிடையாது. அவர் சொல்றாரு, அந்த குறியீடு பாருங்க. வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, எல்லாருமே வந்து ஒரு முன்னேற்றம், ஏற்றம் அப்படிங்கிறதுக்கு மேலே போகிறத நம்ம வந்து ஒரு குறியீடாக சொல்லுவோம். ஒரு குறியீடு அப்படின்னா ஒரு ஏணிப்படி நம்ம காட்டுவோம். ஒரு காட்சியாக நீங்கள் விளங்கிக்கிறீங்களேன். ஒருத்தர் ஏறி போறதுக்கு, ஒரு வாழ்க்கையில் முன்னேறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஏணிப்படியை காட்டுவோம். ஒரு சினிமாவில் அப்படி காட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சினிமாவில் வந்து ஒருத்தர் ஒரு கதாநாயகன் மேலே ஏறாரு, முன்னேற போறாரு அப்படின்னா ஒரு ஏணிப்படியோ அல்லது ஒரு ஸ்டெப்ஸில் மேலே ஏறதோ இப்படி காட்டுவாங்க. ஒரு குறியீடு, ஒரு ஏற்றம் என்பது ஒரு குறியீடாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தங்கராசனுடைய இடுப்புல இளநிகளை கட்டி தொங்க விட்டு அவர் அந்த பண்ணை வந்து மேலே ஏற சொல்றாரு. அப்போ அவர் மேலே ஏறுறாரு. ஆனா அந்த அந்த இடத்துல அவர் எவ்வளவு அழகா அந்த வரியை வைக்கிறாரு. அந்த இளநிகள் எல்லாம் பல ஒரு தேவர்களாக அந்த தங்கராசனை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாரு. ஆனா அதையும் மீறி அவர் மேலே ஏறிக்கிட்டு இருப்பாரு. அப்போ என்னவா இருக்குதுன்னா, ஒரு குறியீடு எப்படி இருக்கு. இதுதான் அலையாத்தி செந்திலுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி. அந்த நேர்கோட்டு சிந்தனையை பூரா உடைக்கிறது, எல்லைகளை உடைப்பது, மரபுகளை உடைப்பது அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளனுடைய சாகசம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க ஒரு குறியீடாக ஒரு மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு சிந்தனை, ஒரு குறியீட்டை, ஒருத்தனுடைய அழுத்தத்தை சொல்றாரு பாருங்க. நம்ம ஒரு உதாரணம் என்ன சொல்லுவான், என் தலை மேல வந்து இவ்வளவு விழுகுது, என்னை அழுத்துறாங்க, என் தலைச்சமோட அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவோம். அழுத்தம் கீழே அப்படிம்போம். ஆனா அது ஒரு அழுத்தத்தை அவர் மேல ஏற்றி சொல்றாரு. அந்த இடம் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருடல் ஆயிடுச்சு. அதுல இன்னொன்று வருங்க. அப்போ தங்கராசு அப்படி ஏறிக்கிட்டு இருக்காரு. ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவரோட உடன் வேலை செய்பவர்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அத அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அவர்களோட அறிவாலும் அமைதியாக இருக்கிறது. பயங்கரமான ஷார்ப் எழுது. அது ஒரு எழுத்து என்ன செய்யுங்கிறது பாருங்க. ஏறாரு தங்கராசு, மேல ஏறாரு, இடுப்புல இளநீ கட்டி இருக்கு, அந்த மரத்தோட அவர் மேல ஏறிக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற அவருடைய உடன் நண்பர்கள் அல்லது வேலை செய்பவர்களும் அமைதியாக கடந்து போகிறார்கள், கையில் அறிவாளுடன் அப்படிங்கிறது. ஒரு வாசகனாக நம்மை துளைக்கின்ற எழுத்து அந்த எழுத்து. காசி அனந்தனுடைய கவிதையில் ஒன்று சொல்லுவது, நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. 1000 ஆண்டுகளாக மாடுகள் வண்டியை இழுக்கிறது, கொம்பை மறந்த மாடுகள்னு சொல்லுவது. இந்த வரி, இந்த கவிதை எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வருது. அப்போ இதை வந்து ஒரு எப்படி தெரியல, அலையாத்தி செந்தில் இந்த கதையை வந்து வழக்கமா சிறுகதைகள் அப்படிங்கிறத ஒரு புனைவு இருக்கும். இந்த புனைவை நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு உண்மை சம்பவத்தை வந்து ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்த ஒரு மனிதனுடைய
நினைவுகளிலிருந்து வந்த ஒரு எழுத்துக்களா அப்படிங்கிறது நம்மளால விலகிக் கொள்ள முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ஒரு வழி இருக்கு. அதை விட முக்கியமான ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன், அந்த முருகன், எந்த தகப்பனும் தன்னுடைய குழந்தைக்கு முன் அவமானப்படுவதை விரும்ப மாட்டான். அது எவ்வளவு பெரிய தகப்பனா இருந்தாலும். ஆனா அந்த இடத்துல ஒரு அவமானம் நடக்குது அந்த தகப்பனு. அது அந்த பிஞ்சு குழந்தை எப்படி அதை அவங்க உருவாக்கி, அதை இந்த எழுத்தாளர் எப்படி உருவாக்கி இருப்பான், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா படுது. இதை பதிவு செய்யறாங்கல்ல, இது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு சம்பவம். ஆமா, இது மாதிரி ஆயிரக்கணக்கான, இதை விட மோசமான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா அதை பதிவு செய்யறோம்ல, அதை பதிவு செய்து இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து முன் வைக்கிறோம்ல, அதுதான் ஒரு எழுத்தாளருடைய கடமையா இருக்கு. அது அலையாத்தி செந்தில் செய்திருக்கிறது. முதல் பதிப்புலேயே, முதல் சிறுகதை தொகுப்புலேயே அதை செய்கிறார். தன்னுடைய எழுத்து நேர்மையானது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு களவாடி என்கின்ற ஒரு சிறுகதை போதுமானது. ஏன்னா அந்த கோட்டமும் நீங்க வாசிச்சிருக்கலாம், ரொக்கம்ங்கிற சிறுகதை வாசிக்கும் பொழுதுதான் சில எதிர் உரையாடல்கள்லாம் வர தொடங்குது. அவங்க என்ன கோளாறுன்னு எழுதுறாங்க, அவங்க என்ன தேவர்னு எழுதுறாங்க, இது என்ன இடைநிலைச்சாலைகளுடைய உறவுகளை பத்தி பேசக்கூடிய உரையாடலா இது அப்படின்னு எல்லாம் கேட்டு வராங்க. அது என்னன்னா, இந்த இந்த மாதிரியான உற்பத்தி உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல்களை கவனிக்காத ஒரு சமூகத்தினருடைய கருத்துக்களை தான் நம்ம பார்க்கணும். இந்த நிலம் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 65% மக்களுடைய உழைப்பு உற்பத்தி நிலம் சார்ந்து இருக்கிறது. இந்த மண்ணும் இந்த மணிநீரும் இந்த காடும் சார்ந்து அவருடைய உற்பத்தியும் அவருடைய உழைப்பும் இருக்கிறது. அப்ப அந்த மனிதனை பற்றி பேசுவதுதான் நியாயமாக இருக்கும். அதைத்தான் அலையாத்தி செந்தில் செய்திருக்கிறார். இப்போ என்ன சொல்ல போனா, மார்க்ஸுடைய வழியில சொல்லணும்னா ஒரு ப்ரீ கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியாக நம்ம இன்னுமே இருக்கிறோம். இப்போ கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அரை முதலாளித்துவ நாடாக நம்ம மாறிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா முக்கால் நிலப்பிரபுத்துவ நடைமுறையில நம்ம இருக்கிறோம். இன்னுமே வந்து நகரங்கள் தான் முதலாளித்துவ சமூக அமைப்புல இருக்கிறதே ஒழிய கிராமங்கள் வந்து அரை முதலாளித்துவ அமைப்புல மாற கிடையாது. அப்போ ஒரு முக்கால்வாசி நிலப்பிரபுத்துவ நடைமுறைக்குள்ள தான் நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த நடைமுறைக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை, இந்த உற்பத்தி உறவுகள், அந்த உற்பத்தி முரண்கள், அதை பத்தி எழுதுவதும் அதை பத்தி பேசுவதும் தான் நியாயமாக இருக்கும். அதை அலையாத்தி செஞ்சிருக்காரு. இதை இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த மக்களோட பயணப்படும். அப்படி பயணப்படுகின்ற போதுதான் நடைமுறை எதிர்ப்பு அப்படிங்கிறத புரிய உங்களுக்கு. இந்த மாதிரி கருத்துக்களை பேசும் பொழுது அவர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இடைநிலைச்சாலையினுடைய நெருக்கத்தை அல்லது அவர்களுடைய உறவை வந்து இவர்கள் வலுப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் முன்வைக்கப்படும். நான் ஏற்கனவே கடந்த ஆண்டுமே இதை தான் சொல்லியிருந்தேன். அது அப்படி கிடையாது. எங்க ஊர்லயே கூட பாத்தீங்கன்னா, இப்போ அண்மையில எனக்கு நான் அறிந்து கொண்ட செய்தி, கிடையை கட்டும் பொழுது காவலுக்கு வரக்கூடிய சமூகத்தினர் வந்து இங்க முத்திரையர் சமூகமா சொல்லப்படுது. நான் எங்க பகுதியில் அம்பலகர்னு சொல்லுவோம், வளையர்னு சொல்லுவோம். அவங்க கிடை காவல் கட்டுவதற்கு கூட வராங்க. அகமுடியர் சமூகம், நாங்கள் அங்கே சேர்வைன்னு சொல்லுவோம், அவங்க கிடை கட்டுவதற்கு கூட காவலுக்கு வராங்க. இதெல்லாமே இந்த உறவுகள் அப்படிங்கிறது சரி சமூகம் சார்ந்து நடக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அதுக்குள்ள ஒரு பண்பாட்டு உற்பத்தி உறவுகள் இருக்குது அவங்களுக்குள்ள. அவங்களுடைய நல்லது கட்டத்துக்கு அவங்க போறாங்க. பாடி அப்பிச்சிங்கிற பெயர் அங்கே சொல்லப்படுது. நான் இத்தனை நாள் வந்து பாடி அப்பிச்சிங்கிறது ஒரு அகமுடியர் சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் வச்சுட்டு இருந்தேன். ஆனா இல்லை, அங்க இருக்கக்கூடிய எந்தெந்த சமூகங்கள் வந்து கிடை கட்டுவதற்கு காவலுக்கு வரார்களோ அவர்கள் எல்லாம் பாடி அப்பிச்சியாக அழைக்கப்படுகிறார்கள். பாடி என்பது முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். வாடி வாசல் நம்ம நீங்க சொல்றது பாடி, அந்த பாடி தான் வாடியா பகரம் வந்து வகரமா மாறி பாடி வாடியா மாறுது. அப்போ பாடி என்பது ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முல்லை நிலத்தை சேர்ந்தவர்களுடைய ஊர் பாடின்னு சொல்லப்படுது. அங்க இந்த முல்லை நிலத்தவர்கள் வந்து ஆடுகள் ஆணினை கூட்டங்களை மேய்த்து கொண்டு நகரத்தை செல்கின்ற பொழுது அவர்களுக்கு காவல் கட்டுவதற்கு கிடை கட்டும் போது காவலுக்கு வருகின்ற ஒரு மரபினராக இவர்கள் வருகிறார்கள். அப்ப இவர்களுக்குள்ள உற்பத்தி உறவும் இருக்குது. உற்பத்தி உறவு இந்த ஆணிரை கூட்டங்களோட மேய்த்து போகும் பொழுது காவல் கூலி, பிறகு இந்த மாதிரியான உற்பத்தி உறவுகள் இருக்குது. பண்பாட்டு உறவு என்னன்னு பார்க்கும் பொழுது அவர்களை பாடி அப்பிச்சிங்கிற முறையில கூப்பிடுறாங்க. பண்பாட்டு உறவுல மாமா மச்சாங்கிற அடிப்படையில பழகிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான உற்பத்தி உறவுகளுக்குள்ள இந்த இருவேறு சமூகங்கள் அல்லது பல்வேறு சமூகங்களுக்குள்ள ஊடாட்டம் நடந்து கொண்டே இருக்குது. இதையெல்லாம் கவனிப்பதற்கு இந்த நிலத்துல வந்து அவங்க கால் வைக்கணும். அதை செய்தால் மட்டுமே தான் இந்த விஷயங்கள்லாம் புரியும். இல்லைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மேம்போக்காக ஒரு இடைநிலைச்சாலையினுடைய ஒரு வலுப்படுத்துவதற்காக இந்த எழுத்து பயன்படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனா, அலையாத்தி செந்திலுடைய அந்த கோட்டம் புத்தகத்தோட அட்டைப்படம், அதை வச்சு 1 மணி நேரம் பேசணும். அந்த ஒரு அட்டைப்படத்தை வச்சு 1 மணி நேரம் பேசணும். பரம்படித்தலை பத்தி பேசணும். நம்மளுடைய சொல்லுவாங்க, இயற்கை விவசாயம் என்பது மெஷர்மெண்ட் அண்ட் கால்குலேட்டிவ்னு சொல்லுவாங்க. பொதுவாக விவசாயம் என்பது மெஷர்மெண்ட் அண்ட் கால்குலேட்டிவ் தான். ஒரு பரம்படித்தல் எப்படிங்கிறது நீங்க யூனிவர்சிட்டியில் படித்து தெரிஞ்சிக்க முடியாது. எந்த புத்தகம் உங்களுக்கு பரம்படிக்கிறத பற்றிலாம் சொல்லாது. அது நேராக நியூ ஹாலாண்டுக்கு தான் போய் நிற்கும். அந்த ஏர்வாடை கூட்டிகிட்டு போய் பரம்படிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்காது. ஆனால் பரம்படிப்பது எப்படி, அந்த நிலத்தை சமன்படுத்துவது எப்படி, அந்த நிலத்தை தயார்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத வந்து அனுபவ அறிவாக அந்த உழவர் குடிகள்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான உற்பத்தி சார்ந்த உறவுகளை இந்த நிலத்துல இருக்கிறது. அந்த நிலத்துல
இருக்கக்கூடிய உற்பத்தி சார்ந்த உறவுகள், அந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய பண்பாட்டு உறவுகள், இவற்றையெல்லாம் நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதுதான் அலையாத்தி செந்திலுடைய தோட்டம் செய்திருக்குது. உணவெனப்படுவது நிலத்தோட நீரே அப்படின்னு புலவியை நான் சொல்லுவாரு. நமக்கு இன்னைக்கு உணவு அப்படின்னா பார்சல் பண்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையில வந்து அது ஸ்விக்கி அல்ல ஜொமேட்டோ போன்ற உணவு கொரியர்னு சொல்லலாம், அல்லது தூதஞ்சல் அப்படியானவர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்டமாயிடுச்சு. ஆனா புலவியினார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உணவெனப்படுவது நிலத்தோட நீரேங்கிறார். நிலமும் நீரும் சேர்ந்தாலும் உணவுங்கிறது. அப்போ அந்த நிலம் பத்தி நம்ம பேசணும்ல. நிலத்தை பற்றி பேசாத எந்த எழுத்தும் எழுத்து கிடையாது. அது வெறுமனே அழகியல் சார்ந்த ஒரு பிம்பங்களாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ எழுத்துன்னு பற்றி பேசும் பொழுது உள்ளடக்கம், வடிவம், இந்த ரெண்டு இருக்கு. இலக்கியம், சரி இலக்கியம்னா வந்துருக்கோம். இலக்கியம்னா என்னன்னு வந்தா இலக்கு கூட்டல் இயம்னு சொல்லுவோம். ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு எழுத்துக்கு இலக்கு இருக்கணும். அந்த எழுத்துக்கு இருக்கக்கூடிய இலக்கை இயம்புவதுதான் இலக்கியம். இப்போ அலையாத்தி செந்திலுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன இலக்கு? இந்த நிலத்தை பற்றி நான் பேசணும், இந்த நிலத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பற்றி நான் எழுதணும். அது அவரோட இலக்கு. அந்த இலக்கை அடைந்திருக்கிறார் இந்த கோட்டவம் மையருமை மூலமாக. உள்ளடக்கம்னு பார்த்தோம்னா இந்த மனிதர்களுடைய உற்பத்தி உறவுகள், அழகியல் அப்படின்னு பார்க்குற அந்த வடிவம்னு சொல்ற பிரசன்டேஷன். இப்போ இலக்கியத்தை எடுத்துட்டோம்னா 2 வடிவம் நம்ம பிரிக்கலாம். உள்ளடக்கம்ங்கிறது வந்து கருத்து, என்ன கருத்து இந்த புத்தகத்தில் பேசப்படுது, அலையாத்தி செந்தில் என்ற எழுத்தாளன் என்ன சொல்ல வருகிறான் அப்படிங்கிறத உள்ளடக்கம். வடிவம், அதை எப்படி சொல்றாப்புல அவரு, கவிதையாகவா, சிறுகதையாகவா, கட்டுரையாகவா, என்ன மொழிகளில் பேசுகிறார், அழகியல் தன்மைகளோடு எப்படி பேசுகிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ இந்த மொழி நான் முன்னாடியே சொன்னது போல சிந்தனையோட செயல் வடிவம் தான் மொழின்னு சொன்னேன். அப்போ அலையாத்தி செந்திலோட மொழி இந்த மனிதர்களுடைய மொழியாக இந்த வட்டார வழக்கை வந்து பதிவு செய்கிறார். இந்த வட்டார வழக்கினோட அந்த கோட்டவன் நூலில் கூட கிட்டத்தட்ட ஒரு 140 வட்டார வழக்கு சொற்களை அப்புறம் தொகுத்து போட்டிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான மொழி நடையை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை உரையாடல்கள், உற்பத்தி சார்ந்த உரையாடல்கள், குறிப்பா இந்த ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஊடாட்டங்களை பற்றி அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. இந்த வடவனார்னு ஒரு இடத்த சொல்லிட்டு ஏன்னா எனக்கு நிலவியல் தன்மையில எனக்கு அதை நான் படித்தது மட்டும்தான் உண்டு, நான் இன்னும் பார்த்தது இல்லை, இனிமேல் தான் டிராவல் பண்ணி பார்க்கணும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, வடவநாட்டுக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் வந்து நல்ல செழிப்பமாக இருப்பாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க புழுதிக்காடாக இருக்கும், வேளாண்மை வந்து ஒரு சுமாராக தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த 2 தரப்பு மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உற்பத்தி உறவுகள், ஊடாட்டம், இது பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு புத்தகமாக கோட்டவம் வந்திருக்கிறது. கோட்டவம் என்கின்ற சிறுகதை தொகுப்பு வந்திருக்கிறது. உழைக்கும் மக்களோட வாழ்வாதாரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நான் மீண்டும் தளவாடிக்கே வரேன். தளவாடியில் அந்த அஞ்சலைக்கும் தங்கராசுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு, அது வந்து ஒரு அபரிதமான அழகான நட்பாக ஒரு உறவாக சித்தரிச்சிருப்பாரு. அதில் கூட அந்த அம்மா வந்து அந்த விராலி மீனான்னு பேசுகிறேன், மீன் பேர் விராலி மீனா. அந்த விராலி மீனை அவங்க பிடிக்கிறதுக்கு கூட அங்க தேவர் வந்து அரை மணி நேரம் விட்டுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அழகா அப்படி உள்ள அறுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சாக்க நிரப்பிட்டு போயிடுவானே அப்படிம்பாங்க. மூத்திரமே கூட விட மாட்டேங்கிறாங்களே இவங்க அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்படுவாங்க. இது எழுதுறாரு. இது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, நான் வயல்ல கருத இருக்கும் பொழுது வந்து எங்க ஊர்ல பெண்கள், உழைக்கும் பெண்கள் தான் வந்து கருத இருக்கிறாங்க. கருத இருக்கும் போது எல்லாம் வண்டி வர முடியல, செயின் வண்டிக்கு 3000 ரூபாய் கொடுக்க முடியல, சரி கருத இருக்கலாம்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்றோம். ஒரு 10 பேரை வந்து அறுத்தாங்கன்னா 300 ரூபா கொடுக்கும்போது 3000 ரூபாய் கணக்கு வந்துடும். ஒருத்தருக்கு கொடுக்குறதுக்கு 10 பேர் கொடுத்துடலாமே நம்ம கணக்கு பண்ணி அவங்களை கூப்பிட்டு அறுக்க வரும் பொழுது, அறுத்துட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு பெண் சொல்றாங்க, என்னுடைய மனைவி சேர்ந்து இருக்கிறாங்க. கருத இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாக்கப்பட்ட ஊர்ல வாக்கப்பட்ட ஊர்ல கருத இருக்க சொன்னாலும் கருத இருக்கணும், காடை விரிக்க சொன்னாலும் காடை விரிக்கணும் முடியும்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு கொச்சையா தெரியலாம், ஆனா அந்த உழைக்கும் மக்களினுடைய அந்த பெண்களினுடைய ஒரு அடி ஆழத்திலிருந்து வரக்கூடிய வெறுப்புணர்வு, எங்களை எந்த அளவுக்கு அவர்கள் உழைப்பை சுரண்டுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து அவர்கள் அந்த மாதிரியான சொலவடைகள் இருந்து சொற்கள்ல இருந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதைதான் அலையாத்தி செந்திலுடைய அந்த இடத்துல நான் பார்க்குறேன். அந்த மூத்திரமையரை கூட விட மாட்டேங்கிறாங்க இவங்க, அப்படி அந்த அளவுக்கு நம்ம போட்டு கலையிறக்க விடுறாங்க, கருதற்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, அது அவ்வளவு முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இதைத்தான் ஒரு முக்கால் நில உடைமை சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு, மாறவெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்குள்ள இருந்து வரும்பொழுது நாட்டார் தெய்வங்கள் அது அடுத்த பிறகு போகும். இந்த கதைக்குள்ளே இந்த உழைக்கும் சமூகத்தை பத்தி பேசும்பொழுது நாட்டார் பாடல்கள் இருக்கு. நாட்டார் பாடல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கழக செயல்பாடாக தான் இருக்கும். அந்த ஒரு உழைக்கிறாங்க, உழைத்த பிறகு அவர்களுக்கு வந்து கூலி உயர்வு கிடைக்கல, கூலி உயர்வு சரியா கிடைக்கலைங்கிற பொழுது எதிரிட்டு நம்ம கேட்க முடியாது அவங்ககிட்ட.
அந்த முதலாளிகிட்ட வந்து அந்த பண்ணையார்கிட்ட வந்து பணிவன்போட அல்லது பண்பா கேட்கறது, அல்லது அவங்க போனதுக்கு அப்புறம் அவர்களை கேலி செய்யுது. இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கு, கழக செயல்பாடுகள் இருக்கு. தங்கராசு வந்து பண்ணைக்கு வந்து மிக விசுவாசமா இருக்கிறாரு, ஆனா அவரோட கூட இருக்கிறவங்க யாரும் அந்த அளவுக்கு விசுவாசமா இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, தங்கராசு வந்து ஒரு இளநியை வந்து பார்த்து வெட்டணும்னு சொல்லும்பொழுது அதுல கூட ஒரு நகைச்சுவையை வச்சிருக்காரு. ஒரு எள்ளி நகையாடுறாரு. அது நம்ம பண்ண வந்து ஒவ்வொரு மரத்தையும் தன்னோட பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த பிள்ளை மேல ஏறி போய் நிறுத்துற மொட்டை மரமாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிங்காரு கிண்டல் பண்ணுவார். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு கழக செயல்பாடு தான். அந்த மக்களினுடைய அழுத்தங்களினுடைய எச்சங்களாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அப்ப இதை இந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. நாம் கடந்த முறை பேசும்பொழுது கூட மாரி செல்வராஜுக்கு ஒரு வாழை என்றால் அலையாட்டி செந்திலுக்கு ஒரு தளவாடின்னு சொல்லிட்டேன். அது ஒரு பேட் கம்பேரிசன் தான். ஒரு திரைப்படத்தையும் ஒரு சிறுகதையும் நான் ஒப்பிட்டு பேசுனது. ஆனா இது அதையும் தாண்டினது. இதை நான் மறுபடியும் வாசிக்கும் போது எனக்கு அது பல்வேறு டைமென்ஷன்ஸ் கட்டுது. அவ்வளவு அழகான அந்த எழுத்து இருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு தளவாடிங்கிற ஒரு கதை வந்து இதை வந்து வெறுமனே ஒரு அழகியலா ஒரு அழகா எழுதியிருக்காரு, ரசிக்கும்படியான ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சிந்திக்கும்படியான எழுத்து. ஒரு நல்ல சினிமா என்பது சிந்திக்க வைக்கக்கூடியது அப்படின்னு நிலத்தில் தான் அவர் சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஒரு சினிமா பேரலல் சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய நிழல் திருநாவுக்கரசு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல சினிமா என்பது ஒருவனை சிந்திக்க வைக்க வேண்டும்னு சொல்லுவார். அப்போ ஒரு நல்ல சிறுகதை என்பது எப்படி இருக்கணும்னா, ஒருத்தனை சிந்திக்க வைக்கணும், ஒருத்தனை செயல்பட வைக்கணும். இது போன்ற மனிதர்களை அமர வைத்து சிந்திக்க வைத்திருக்குதுல்ல, அதுதான் நல்ல சிறுகதையா நான் நினைக்கிறேன். ஒரு சிறுகதை என்பது ஒரு குதிரை பந்தயம் போல இருக்கணும்னு எட்கர் ஆலன் போ சொல்லுவார். அவ்வளவு வேகமெல்லாம் ஓடி போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சிந்திக்க வைக்கணும். அமர்ந்து சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிற வேலையை வந்து அலையாட்டி செந்தில் வந்து எழுத்துல செஞ்சிருக்காரு. அது மிக முக்கியமான ஒரு பணியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த உழைக்கும் சமூகத்தினுடைய உரையாடல்கள், வாழ்க்கை பாடுகள், இதையெல்லாம் வந்து கவிதைகளை நம்ம எழுதலாம், கட்டுரைகளை வடிக்கலாம். ஆனால் ஒரு சிறுகதையை எழுதும் பொழுது அதுக்கு ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் ஃபார்ம் வந்து ஒரு அழகியல் தன்மையோட அந்த உள்ளடக்கத்தை அவர் செய்யும் பொழுது பேலன்ஸ் பண்ணுது. 2 பேலன்ஸ் ஆகுது, மிக அழகாக பேலன்ஸ் ஆகுது. எனக்கு கூட சில நேரங்களில் வந்து ஒரு தயக்கமாக இருக்கும். இவருடைய மொழி வந்து, அதாவது ஒரு கதை சொல்லினுடைய மொழி ஒன்று பொதுத்தமிழில் இருக்கணும். ஆனால் இவரும் வழக்கு சொல்ல வட்டார வழக்குள்ள பூந்துருவார். வட்டார வழக்குள்ள போகும்போது கதை மாந்தர்களும் கதை சொல்லியும் நமக்கு வந்து ஒரு கிளாஷ் ஆகிற மாதிரியான ஒரு இடங்கள் வரும். புதிதாக வாசிப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எனக்கு, ஏன்னா துறைமுகம் வாசிக்கும் பொழுது அஞ்சு வண்ணத்தில் வாசிக்கும் பொழுதுலாம், தோப்பில் முகமது மீரானோட சாய்வு நாற்காலி வாசிக்கும் பொழுதுலாம் அது முழுக்க தேங்காய்பட்டணம் அந்த நாட்டுக்கு கீழ் பகுதியில் பேசக்கூடிய ஒரு நிலவியல் சூழல் வந்து வரக்கூடிய எழுத்து. அதை வாசிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் தொடர்ச்சி ஒரு 4 நாவல்கள் வாசிக்கும் பொழுது நமக்கும் ஒரு தேங்காய்பட்டணத்துக்கான மாறுவதற்கான ஒரு சூழல் வந்துருச்சு. அதே மாதிரி அலையாட்டி செந்தில் இன்னும் சில நாவல்களையும் இன்னும் சில சிறுகதைகளையும் எழுதினார்னா இந்த தென்காவிரி படுகையினுடைய ஒரு வாசகனா அல்லது ஒரு வாழியல் சூழல்காரனா நம்ம மாற முடியும், எந்த வாசகனாவும் இருந்தாலும். அப்படியான ஒரு எழுத்து அலையாட்டி செந்தில்கிட்ட இருக்குது. நாட்டார் தெய்வங்கள் குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு. முன்னடியான் குறித்து அவர் பேசும்பொழுது வழக்கமாக தோப்பா என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தெய்வங்களோடு உரையாடுகிறார்கள், தெய்வங்கள் அவர்கள் நினைவுகளில் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த 2 ஒரு ஆன்மீகம் அல்லது ஒரு தெய்வ வழிபாடு அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல திராவிட முகாமினர் இல்லை திராவிட மரபினர் வந்து ஒரு குறுக்கு வெட்டாக நாட்டார் தெய்வங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்குனாங்க. வைதிகம் அவைதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருமைகளை பைனரிஸ் வைக்கும் பொழுது நாட்டார் தெய்வங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குகின்ற பொழுது எதெல்லாம் வந்து வைதிக நெறியிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறதோ அவையெல்லாம் நாட்டார் தெய்வங்களாகவும் மண்ணின் தெய்வங்களாகவும் மக்களின் தெய்வங்களாகவும் வகைப்படுத்தினாங்க. அப்படி பண்ணும் பொழுது அதை உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி அவரோட இன்னும் உள்ள போகும்பொழுது தான் இந்த தெய்வங்கள் எல்லாம் இவர்களுடைய நினைவுகளில் வாழ்கின்றன அப்படின்னு தோப்பா சொல்றாரு. அப்போ யதார்த்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உழைக்கும் மனிதர்கள் வந்து அந்த தெய்வங்களை வந்து சாடுவார்கள். அவரோட இன்னும் சொல்ல போனா மார்க்ஸ் கூட சொல்லுவார், ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் தி மாசஸ் அப்படின்னு சொல்லுவார். அதாவது மதம் என்பது மனிதர்களினுடைய உழைக்கும் மக்களினுடைய அபினாக இருக்கிறது, அது ஒடுக்கப்படுகின்ற இதயங்களின் ஆன்மாவாகவும் இருக்கிறதுன்னு சொல்லுவார். நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் தான் பிடிச்சிக்குவோம், ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் தி மாசஸ், அது மட்டும் தான் நம்ம பிடிச்சிக்குவோம். அதுக்கு கீழே இட் இஸ் தி சை ஆஃப் அப்ரஸ்ட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவார். அது 2வது வாசகத்தை யாருமே நம்ம கவனிக்கிறது. என்ன சொல்றாருன்னா, மதம் என்பது மக்களுக்கு அபினி தான், ஆனா அது உழைக்கும் மக்களுக்கு வடிகாலாக இருக்கிறது, இதயமற்ற இதயங்களுக்கு இதயமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்.
ஏன்னா இந்த உழைக்கும் மக்களினுடைய சுரண்டல்களை அவர்கள் அறியாத வண்ணம் இந்த மதங்கள் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட நாட்டார் தெய்வங்களுடைய வகிபாகங்களும் அப்படியே தான் இருக்கும். இந்த தெய்வங்களை வந்து இவர்கள் சாடுவார்கள், கடுமையாக சாடுவார்கள். நீங்க பெருந்தெய்வங்களை எல்லாம் அப்படி நீங்க பேசி பார்த்துருக்கவே முடியாது. நீ எல்லாம் இருந்து என்னத்துக்கு பிரயோசனம் அப்படின்னு பேசுவாங்க. சகட்டு மேனிக்கு அந்த தெய்வங்களை வந்து திட்டுவார்கள், ஏசுவார்கள், மண்ணை அள்ளி தூத்துவார்கள். இந்த சிறு தெய்வங்களை எல்லாம் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி போய் நீங்க ஒரு சைவ கோயிலையோ ஒரு வைணவ கோயிலையோ மண்ணள்ளி எல்லாம் தூக்கிட முடியாது இன்றைய சூழல்ல. அப்போ இந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு அவர்களோட இயங்கி இருக்கக்கூடிய, அவரோட இயங்கிருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களா இருக்கு. முத்துநாதோட சொல்லுவாரு, ஏய் அவங்க சிறு தெய்வங்கள் சொல்றீங்க, அவங்க கோயில் கட்டுறத விட சாமியை வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. சாமி என்பது, தெய்வம் என்பது நம்மோடு வளரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லுவார். ஏன் நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இந்த முன்னடியான் கதைக்கான முன்னோட்டமா அது இருக்கு. இதுல என்னன்னா, முன்னடியானே ஒரு இடத்துல வெறுத்து போய் அவரே பேச வந்துடுறாரு. இப்ப நம்ம வந்து திட்டிட்டு இருக்கோம், கடவுளை திட்டிக்கிட்டு இருக்கோம், நீ எல்லாம் இருக்கியா, இருந்து என்ன பிரயோசனம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இதுலயும் ஒரு நேர்கோட்டு சிந்தனையிலிருந்து மாற்று வழியை அயாத்தி சிந்தனை கடைபிடிக்கிறார். முன்னடியான தூண்டில்காரனும் ஒண்டிகாரனும் வந்து பேசுறாங்க, இங்க அவர்கள் வந்து பேசுறாரு. அப்போ இது அந்த முன்னாடியே சொன்னது போல மேஜிக்கல் ரியலிசம் தான். முன்னடியான்கிற ஒரு கதையோ போட்டவங்கிற ஒரு கதையோ மேஜிக்கல் ரியலிசம். ஒரு யமன் வந்து ஒரு ஆனந்த கோணரோட பேசுற மாதிரியான ஒரு இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கற்பனை தான், கற்பனாவாதம் தான். ஆனால் அந்த கற்பனாவாதத்துக்குள்ள உண்மையை செவிட்டில் அறிந்தார் போல் சொல்லிக்கொண்டே செல்வார் அலையரசு சிந்தனை. அது ரொம்ப முக்கியமான இடம். இப்பெல்லாம் இந்த பகுதிகளில் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்னடா முன்னாடியெல்லாம் வந்து காட்டுக்குள்ள ஒரு பயம் வரமாட்டான், இன்னைக்கு ஆளாரம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, சரப்புன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, எங்கடா முன்னாடியே கேட்கும் பொழுது அப்போ அந்த ஜேசிபியை வந்து அந்த தூண்டில்காரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அது எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒரு விவரணை. அப்போ அந்த ஜேசிபி வந்து மண்ணை அள்ளுறது, அந்த மண்ணை அள்ளுகின்ற பொழுது அந்த மண் அள்ளுவதனால் அந்த சூழல் எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடியான தூண்டில்காரனுடைய அனுபவங்களோட நமக்கு கடத்திருப்பார். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவுட்டுக்குருவி இருக்கும், ஒரு வாகை மரம் இருக்கும், ஒரு குளம் இருக்கும், எத்தனை இயற்கை சூழல் சார்ந்த விஷயங்களை பூரா அதில் சொல்லியிருப்பார். அத்தனையும் டெமாலிஷ் ஆகுது, அத்தனை காலியாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கடவுள் மூலமா, ஒரு தெய்வத்தின் மூலமா நமக்கு சொல்லியிருப்பாரு. அந்த ஏன் இது இந்த ஸ்பேஸ் ஒரு கிடைக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது போல தெய்வங்களை வந்து நாங்கள் அவ்வளவு இலகுவாக கையில் எடுத்துக்கிறோம். பெயரின் மரபுகள் வருது. இங்கே கூட பொதுவுடையா இருக்கிற தெய்வத்தோட பெயர் பார்த்தேன் நான். இங்கே பொதுவுடைன்னு எல்லா பக்கமும் பேர் வச்சுக்கிட்டே வரது பார்த்தேன். அப்போ ஒரு தெய்வம் என்பது அந்த தெய்வத்துடைய பெயரிடும் மரபுகள் இருந்து பார்க்கும்பொழுது அது எப்படியும் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில நம்மோட தொடர்புடையதா இருக்கு. வைதிக மரபுகள் இது அப்படி நமக்கு தொடர்புடையதா இருக்குது. அது பயபக்தியோட நெருங்கி வருவதா இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முன்னாடியான கதையில நாட்டார் தெய்வங்கள் வந்து இன்னைக்கு எந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. என்னன்னா, ஒரு சூழல் சார்ந்து நம்ம சிந்திக்கும் பொழுது ஒரு தெய்வம் தோப்பா கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சிறு தெய்வங்கள் அல்லது நாட்டார் தெய்வங்கள் வந்து மழையில் நனையும், வெயிலில் காயும், பனியில் உறையும்னு சொல்லுவாங்க. அதனுடைய எல்லை அதுதான். அதுவுமே என்ன சொல்ல போனா எல்லைன்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று எங்க ஊர்லாம் வந்து உன் எல்லைக்கு வாரம் அப்படின்னு தான் சொல்லுவான். உன் கோயிலுக்கு வரேன்னு நான் சொல்ல மாட்டேன், உன் இடத்துக்கு நான் வரேன்னு கூட சொல்ல மாட்டேன், உன் எல்லைக்கு நான் வரேன், தழுவி கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியான ஒரு தெய்வங்கள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோயில் ஒரு கட்டளை எழுப்பி ஒரு கோயிலா கட்டுகின்ற பொழுது அங்க ஒரு தர்மகர்த்தா வந்துடுறாரு, அங்க ஒரு கமிட்டி உருவாகுது, அங்க ஒரு வர்க்க பிரிவினை உருவாகுது. உழைக்கிற வரிகட்ட முடியுது இன்னைக்கு, இயல்பு தான். அதாவது ஒரு 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 சரி, இப்போ நாட்டார் தெய்வங்களை பற்றி பேசும்பொழுது பல்வேறு சாதியார் சேர்ந்து கும்பிடக்கூடிய ஒரு தெய்வங்களும் இருக்குது, ஒரு சமூகத்தினர் கும்பிடக்கூடிய தெய்வங்களும் இருக்குது. அப்படியே இருந்தாலும் பார்த்தாலுமே அதுக்குள்ள உழைக்கும் சமூகத்தினர் இருப்பாங்க, அல்லது ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினர் இருப்பாங்க. இந்த உழைக்கும் மக்களால் இந்த வரியை கட்ட முடியும், வரி செலுத்த முடியாது. சில இடங்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, ஒரு அதிகார மையம் உருவாகும் பொழுது தோப்பா சொல்லுவாங்க, எங்கெல்லாம் அதிகார மையங்கள் உருவாகிறதோ அங்கெல்லாம் மக்கள் அந்நியப்படுகிறார்கள் பாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடம் இங்கே உருவாகுது. அப்போ நாட்டார் தெய்வங்களுக்குள்ளும் ஒரு அதிகார மையங்கள் உருவாகுது. அப்போ இந்த இடத்தை தான் வந்து முன்னடியான் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஜேசிபி வச்சு மணல் அல்றதும், ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறவங்க போகும் பொழுது அது இயற்கை சூழல் எந்த அளவுக்கு மாசுபடுது, அங்கே என்ன மாதிரியான சீரழிவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத வந்து இந்த கதையினோட சொல்லியிருப்பாங்க. இதுதான் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த எருமைகள் பற்றி பேசும்பொழுது, அந்த ஆனந்த கோணரோட எருமைகளை பற்றி பேசும்பொழுது அதுல அந்த நுணுக்கங்கள், ஒரு கிடை கட்டும் பொழுது அந்த ஒரு மாடு தெரிவு செய்வது, இது போன்ற நுணுக்கங்களை தான் வந்து இன்னைக்குமே வந்து பல்கலைக்கழகங்கள்ல நம்ம தேட முடியாது. நான் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன், கிடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னும்
பல்கலைக்கழகங்களுக்குள்ள அச்சில் ஏறவில்லை. பெண்டிங் த ஷிப்ஸ் அப்படின்னு போடுவான், பெண்டிங் த ஷிப்ஸ்னு போடுறாங்க, அது வெப்சைட்ஸில் போடுறாங்க. ஒரு வகையில் கிடை அப்படிங்கிற சொல் இன்னும் அவுட்காஸ்டடாக இருக்குது, இன்னும் வெளியாக தான் இருக்குது, ஒரு தீண்டப்படாத அல்லது ஒரு தீண்டத்தகாத சொல்லாகத்தான் பார்க்கப்படுது. நாங்கள் வந்து வன் நிலம் அல்லது புன்னிலம்னு சொல்லலாம், புன்சி நிலம்னு சொல்லலாம். எங்களுடைய பிரதானமான வேளாண்மையாக இருந்தது இந்த மில்லட் கிராப்ஸ், சிறுதானியங்கள் தான். ஆனால் நாங்களும் இன்னைக்கு வந்து இந்த ரைஸ் மானோபாலிசின்னு சொல்லுவாங்க, அதாவது அரிசி மயமாக்கல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதன் அடிப்படையில் நாங்களும் போய் அரிசிங்கிற கோதால இறங்கி இன்னைக்கு நாங்களும் அரிசியில் குதித்து விழுந்திருக்கோம். புரட்டாசி மத்தியில் நாங்கள் விதைச்சிருக்கோம், புரட்டாசி இறுதியில் எங்களுக்கு மழை கிடச்சிரும். இதுதான் எங்களோட நடைமுறை. ஆனால் இன்னைக்கு புரட்டாசி இறுதியாகி மழை வரல எங்களுக்கு. இது கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பருவநிலை வந்து எனக்கு மாறி இருக்கு. தையில மழை அதிகமாகுது, தை முதல் 2 வாரங்களில் மழை அதிகமாகுது, அறுக்க முடியாமல் போகுது. மழை வந்து பேஞ்சும் கெடுக்குது, பயாமலும் கெடுக்குது அப்படிங்கிற வழக்கு சொல்ல எங்களுக்கு இப்போ 3 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து வரும் பொழுது இந்த உற்பத்தி சார்ந்த எழுத்துக்களை நம்ம வந்து அதிகமாக வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கோட்டகம் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை இங்கே வகிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இதை கடந்து அலையாத்தி செந்திலோட எழுத்துக்களை வந்து நான் முன்னாடியே சொன்னது போல நமக்குள்ள வந்து ஒரு ஆற்றாமை இருந்துச்சுன்னா அந்த ஆற்றாமையை போக்குவதற்கான ஒரு வடிகாலாக இருக்கும், நம்மளை சிந்திக்க வைக்கும், நம்மளை வந்து எழுத தூண்டும். இந்த பகுதி விடயங்களை வந்து நீங்கள் எழுதலாம். ஒரு ஒரு சிற்றூரில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களை, ஒரு மனிதர்களை வந்து கதை மாந்தர்கள் ஆக்குகின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு ஆவணமாக இருக்குது. இன்னைக்கு கோட்டகம் அப்படிங்கிற ஒரு சொல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோட்டகம்ங்கிற சொல் வந்து மேபி இந்த பகுதிக்கே உரித்தான ஒரு சொல்லாக இருந்திருக்கும். இன்னைக்கு கோட்டகம்ங்கிற சொல் வந்து ஒரு டிஜிட்டல் வேர்டாக மாறி இருக்கு. அவர் அலையாத்தி செந்திலுடைய பங்கு அது இருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த பரம்படித்தல், கோட்டகம், இது போன்ற வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் சரி இதெல்லாம் எழுதுறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு 80களில் நடந்த கதையில பூரா நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, இதனால என்ன பலன் இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னது போல இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும். நிலம் என்பது நம்முடைய முதல் தமிழ் மரபு அதுதான் சொல்லுது. முதலெனப்படுவது நிலத்தோடு பொழுது தான் சொல்லுது, நிலமும் பொழுது டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் சொல்லுது. அப்போ நிலத்தை நம்ம பதிவு செய்யணும். இந்த நிலம் என்பது அவ்வளவு எளிதாக விட்டு போயிட முடியாது. ஏன்னா நிலம் சுருங்கி கொண்டு வருகிறது. இன்னைக்கு இப்போ கடல் 3ல் 2 பங்கு கடல் இருக்கு நம்ம பூமியில. அந்த 2 பங்கு நிலத்துல 1 பங்கு நிலம் தான் வந்து விளை நிலம். அந்த 1 பங்கு விளை நிலத்துல வந்து ஏரியபிள் கிராப்ஸ், அதாவது ஏரியபிள் லேண்ட் சொல்லக்கூடிய நன்சை நிலம், அதுலேயும் 3ல் 1 பங்கு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு உலகளாவிய சிந்தனையாக வேளாண்மை மாறிக்கொண்டு வருகிறது. ஏன் முதலாளித்துவ பிலாந்திராபிஸ்ட் சொல்லக்கூடிய பில்கேட்ஸாக கூட ஆப்பிரிக்காவில் போய் நிலங்களை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வந்து விவசாயம் அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது. 2% தான் விவசாயிகள் இருக்கிறார்கள். வேளாண்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் 2% தான். அதான் கஷ்டம். அதுவும் 50 வயதிலிருந்து 65 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் வேளாண்மையில் இருக்கிறார்கள் என்று அவன் கஷ்டப்படுறான், வருத்தப்படுறான். அமெரிக்காவில் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1500 ஏக்கர் 2000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஃபார்மிங் சிஸ்டம் தான் அவனுக்கு. ஆனால் அவனே வந்து கஷ்டப்படுறான், வருத்தப்படுறான். அப்படி இருக்கும்போது இங்கே நம்மளுடைய வேளாண்மை, நம்முடைய அந்த வேளாண்மை சார்ந்த பண்பாடு, உற்பத்தி உறவுகள், இவற்றையெல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவை எப்போதும் இருந்து கொண்டு இருக்குது. எனக்கு கூட கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் நல்ல படம் தான், ஆனால் அந்த தலைப்பு வந்து ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. கடைசி விவசாயினா அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ விவசாயம் கிடையாதா? அப்போ விவசாயம் என்பது என்ன, அதோட முடிஞ்சு போச்சா? தலைமுறையாக இங்கே வேளாண்மை நடந்து கொண்டே இருக்குது, நடக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த வேளாண்மை மீதான ஒரு பிடிப்பு, அந்த மக்களின் மீதான ஒரு கரிசனம் அது வரணும்ல. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி வந்துச்சுன்னா அந்த மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க, அல்லது அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அதே அதிகாரிகள் வந்து இந்த உழைக்கும் மக்களுக்கு வந்து அந்த கோட்டகம் படத்தில் இருக்கக்கூடிய ஐயாவுடைய உரையை பார்த்தாங்கன்னா சாதாரணமாக கடந்து போகிறாங்க. அதுவும் மேய்ச்சல்காரர்லாம் பார்த்தா இன்னும் அதுக்கு மேலே இழிவாக பார்க்குறாங்க. ஒரு மேய்ச்சல்காரரை வந்து ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. அவருக்கு வந்து ஒரு ஆடு எத்தனை குட்டி போடும், எப்போ குட்டி போடும், எந்த புல்லை திங்கும், எந்த புல்லை திங்காது, எந்த பருவத்தில் ஈட்டும் குட்டி போடும், அந்த ஆடை நம்ம எந்த அளவுக்கு விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற அறிவு இருக்கும், தண்ணி எங்கே இருக்கும், தண்ணி எங்கே இருக்காதுன்னு தெரியும், சூழல் எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு ஈக்கோ சிஸ்டம், இதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். எந்த புல் சாப்பிடும், எந்த புல்லும் சாப்பிடாது, எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கம்மியாக கிடைக்கும், எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக கிடைக்குங்கிற ஒரு அந்த நேவிகேஷன் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். இதை அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு, ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு, ஒரு வாட்டர் கேனை கட்டிக்கிட்டு, ஒரு துண்டை போட்டு நிற்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இதே மாதிரிதான் உழவர்களையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு பரம்படிக்கிறதோ ஒரு நாற்றங்கள் தயார் செய்யறது எவ்வளவு சாதாரண காரியமா அது. அதில் இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஒரு நாற்றங்கள் தான் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதுனால. ஆனால் உண்மையிலேயே ஒரு நாற்றங்காலை தயார் செய்வதும் அந்த நாற்றங்காலில் இருக்கக்கூடிய நாற்றுகளை எடுத்து அதை வயலில் நடுவதுங்கிறதும் எளிமையான பணி கிடையாது. அதில் அந்த பொருட்களை அடையாளப்படுத்துவது இது எவ்வளவு 2000 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கிறது. பொருந்தல் அப்படிங்கிற பழனிக்கு அருகே பொருந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த ஒரு பானையில் கார்பெண்டேட்டிங் பண்ண ஒரு பானையில் நெல் கிடைக்குது. அந்த நெல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரீப்ரொடக்டட் ஈல்டு, அதாவது நெல்லை விதைத்து திரும்பவும் எடுத்து மறு உற்பத்தி செய்யப்பட்ட நெல். இது காட்டு வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட நெல் கிடையாது. அப்படின்னா 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வேளாண்மை செய்யக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அது தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பத்தை வந்து இன்னைக்கு நாம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நியூ ஹாலாந்து வருது. நியூ ஹாலாந்து வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்தில் 1 ஏக்கரை உழுதுட்டு போயிடுது. அந்த நியூ ஹாலாண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் 2 காளமாடை வச்சிருக்கேன். அந்த வண்டிக்கு முன்னாடி அவனோட சிம்பிள் 2 காளமாடு இருக்குது. ஒரு பாஸ்டரல் எக்கானமி எப்படி ஒரு பெட்ரோல் எக்கானமியா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு அந்த ஒரு வண்டி மூலமாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன். வீட்டுக்கு ஒரு ஏர் இருந்துச்சு எங்கள் ஊரில். இது எங்கள் ஊர் நிலவரத்தை சொல்கிறேன் நான். வீட்டுக்கு ஒரு ஏர் இருந்துச்சு. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எங்கள் ஊர் சின்ன ஊர் தான், 120 ஏக்கர் தான் நிலம் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 120 ஏக்கர் நிலத்தையும் எப்படி உழுதாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு டிராக்டர் வந்து 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் உழுதுறது கிட்டத்தட்ட ஒரு 12 அதிகபட்சம் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள 120 ஏக்கர் உழுதுட்டு போயிடுறாங்க. மேக்ஸிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அப்போ அன்னைக்கு இந்த 120 ஏக்கரை அவர்கள் எப்படி உழுதுருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த நிலத்தோடு வாழ்ந்ததுனால அந்த நிலம், இந்த மாடு, இந்த தாவரங்கள் இவற்றோடு சேர்ந்து இருந்ததுனால அந்த உழவு அப்படிங்கிறது மிக இலகுவாக நடந்திருக்கு. இது சார் ஆல்பர்ட் ஹோவர்ட் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, men cannot be separated from plants and animals ன்னு சொல்லுவார். தாவரங்களில் இருந்தும் கால்நடைகளில் இருந்தும் மனிதர்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவார் சார் ஆல்பர்ட் ஹோவர்ட், இயற்கை வேளாண்மையினுடைய தந்தை. அவர் சொல்றார் இண்டோர் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மக்கு செய்யறோம்ல, கம்போஸ்டிங், அந்த மாதிரி கண்டுபிடிச்சவர். ஆனால் அலையாட்டு செந்தில் வந்து கோட்டவமோட ரொக்கமோட சிறுகதையில் முதல் பத்தியிலேயே அந்த உரக்குழியை சொல்றாரு. அந்த உரக்குழியில வந்து அந்த மழை பெய்ஞ்சு உரக்குழியை நிரப்பி பழுப்பு நிறத்துல தார்சாலை வழியா ஓடி வாய்க்காலில் ஓடுது அப்படின்றாரு. உரக்குழி நாச்சியார் அப்படின்னு ஒரு தெய்வத்தை திருநெல்வேலி பகுதிகளில் வந்து கொண்டாடக்கூடிய அல்லது வழிபடக்கூடிய பழக்கம் இருக்கு. இங்க இருக்கான்னு தெரியல எனக்கு. உரக்குழி நாச்சியார்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னாடியும் ஒரு உரக்குழி இருக்கும். அவருடைய கால்நடை கழிவுகள், சமையல் அதாவது சமைக்காத தாவர கழிவுகள் எல்லாத்தையும் அந்த உரக்குழிகளை போட்டு அது மக்களுக்கு அப்புறம் கொண்டு போய் வயலில் போடுற பழக்கம் இருந்தது. இவன் கம்போஸ்டிங் மெத்தட் கண்டுபிடிக்கலாம், இண்டோர் கம்போஸ்டிங் மெத்தட். நம்மளோட சாதாரண ஒரு பழக்கமாக நம்மகிட்ட இருக்குது உரக்குழி. அந்த உரக்குழிக்குள்ள வந்து இந்த மழைநீர் விழுந்து பழுப்பு நிறம் நடந்து தண்ணீரோட வயலில் போய் விழுகுது அப்படிங்கிறது எவ்வளோ எளிமையான ஒரு ப்ராசஸ். மிக இலகுவாக ஒரு வேளாண்மை இருந்திருக்கு நம்மகிட்ட. அது இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த அடிப்படையில் இந்த விஷயங்களெல்லாம் பேசுவதற்கும் இது பற்றிலாம் சிந்திப்பதற்குமான ஒரு களமாக கோட்டவம் என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு நமக்கு வந்திருக்கிறது. மையரமை குறித்து நான் வாசிச்சிருக்கேன். அது மீண்டும் ஒரு முறை வாசிக்க வேண்டும். அவ்வளோ டெப்தான ஸ்டோரி. அதுக்குள்ள வைதிகம் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சாதாரணமாக அந்த மொழி கடை இருக்குல்ல, அலையாட்டு செந்திலுக்கே வந்து வரணும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சாதாரணமாக அப்படியே கேஷுவலாக போகிற போக்கில் பாலாஜியை கூட ரொம்ப கடந்த கூட்டத்தில் கூட ரொம்ப சிலாகித்து சொன்னாங்க. ஆடவல்லான் அவனுடைய அந்த அந்த நால்வர்ணம் மணிவண்ணம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடல் ரொம்ப கிளாசிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப கிளாசிக்காக பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அப்படியே அது பொது வழக்கில் ஒன்று வந்து போட்டுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த கதையிலே கூட நம்ம ரொக்கம் இல்லை இந்த தலைவலின்னு நினைக்கிறேன். அந்த நடராஜர் வந்து ஒரு போஸ் எடுத்து நிற்கிறாரு. அப்படி நின்றுட்டு இருக்கிறத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு, டீட்டெயிலிங் பண்ணிட்டே வராரு. பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு அப்படின்னு முடிக்கிறாரு. அது எப்படி இருக்கும், ஒரு கோயில், அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை வந்து அது எப்படி கிளாசிக்கலாக நடராஜருடைய அந்த கிளாசிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டீட்டெயிலிங் பண்ணிட்டே வந்துட்டு இப்போ அங்கே ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு அப்படின்னு அப்படியே முடிச்சு சரியாக போயிட்டு இருக்காரு. இது அந்த இடத்துல நம்ம என்னத்தை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அலையாட்டு செந்தில் வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிறது. இந்த மாதிரி இந்த கதைகளுக்குள்ள நிறைய அதான் நம்மளுடைய மூளைகளுக்குள்ள வந்து நியூரான்ஸ் அண்ட் நெஃப்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா
அலையாத்தி செந்திலோட மூளைக்குள்ள வந்து எள்ளலும் நக்கலும் நையாண்டியும் புல்லும் தான் நிறைய மடிப்புக்குள்ள அவர் மூளை மடிப்புக்குள்ள சொருகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த நக்கலோடும் நையாண்டியோடும் பல படைப்புகள் வர வேண்டும் என்கின்ற பெருவிருப்பத்தோடு இங்கு கூடியிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.